எனவே அது சம்பந்தமான துறையில இருக்கிறவங்களுக்கு இப்போ பொன்னான காலங்க, நல்ல லாபங்கள். கருத்துக்களை கேட்டு செயல்படுவது உங்களுக்கு சிறந்த வெற்றிகளை பெறுவதற்கு உறுதுணையாக. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இன்றைய தினம் நமது ராசிக்கு திங்கட்கிழமை என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையான உளம் கனிந்த வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் டுடே. இன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி தினங்க. இன்றைய தினம் கால பைரவர் வழிபாடு செய்யலாம். நல்ல நன்மைகள் உங்களுக்கு இருக்கு. இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும், மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 17ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2022 வருடங்க, திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 30ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 10ஆம் இடத்தில் இன்றைய தினம் செவ்வாய் பகவான் லாபஸ்தான அதிபதியான சந்திர பகவானுடன் இணைந்து காணப்படுகிறார். மேலும் ராசியிலேயே 3 கிரக சேர்க்கையாக சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இது எல்லாமே சேர்ந்து நமது கன்னிராசி நண்பர்களுக்கு மிகச்சிறந்த கிரக அமைப்புகளாக காணப்படுதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் தொழில் வளம் சிறக்கும் ஒரு மகிழ்ச்சியான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்று சிவில் ஒர்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் பில்டிங் சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களும், பூமி சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களும் மிகச்சிறந்த நல்ல லாபங்களை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பூமி லாபம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பான சூழ்நிலை இப்போது உங்களுக்கு ஏற்பட்டுள்ளதுனால நிலம், பூமி சம்பந்தமான அனைத்து துறையில் இருக்கிறவங்களுக்கும் இன்றைய தினம் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க. பழைய பாக்கிகள் வசூலாகி உங்களை பரவசப்படுத்தக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு. தொட்ட காரியங்கள் எல்லாமே துளிரிடும் நாள் இன்றைய தினம். எனவே கண்டிப்பாக அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் பெருகும். தொட்ட காரியங்களில் வெற்றி பெறுவது எப்படி என்று கேட்டால், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உற்சாகம் தந்து உங்களுக்கு உதவுவார்கள். மேலும் உங்களுடைய அபரிமிதமான முயற்சிகளும் கண்டிப்பாக உரிய நேரத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர் ஆதரவும் உங்களுக்கு வெற்றிகளை விரும்பிய வகையில் கிடைக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்து தருதுங்க. இன்றைய தினம் விவசாயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல லாபங்கள் ஈட்ட முடியும். ஏன்னா விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல விளைச்சல், மகசூல் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. நீர்வளம் மிக மிக சிறப்பாக இருக்கும். எனவே வருமானம் விவசாயிகள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகமாக இருக்குங்க. இன்றைய தினம் வங்கி சம்பந்தமான விஷயங்களை டீல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. என்ன செய்ய போறோம் அப்படின்றத நீங்க முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏதாவது ஒரு மீட்டிங்ல பேசும்பொழுதோ அல்லது ஈவன் வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க கருத்துக்களை பதிவிடும் பொழுதோ ரொம்ப கூடுதல் கவனத்தோட கருத்துக்களை பதிவிடணுங்க. இல்லைன்னா அது உங்களுக்கு சில கடுமையான விமர்சனங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி விடுங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களது மனம் கவர்ந்த காதலர் அருகில் இல்லாதனால அவர் இல்லாமல் உங்களுக்கு நேரத்தை கடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. அவரை நீங்க மிஸ் பண்ணுவீங்க. இன்றைய தினம் ஏதாவது புதுசா வாக்குறுதி யாருக்காக கொடுக்குறீங்க அப்படின்னா, தொழில் சம்பந்தமாக அல்லது கூட்டு முயற்சி சம்பந்தமாக ஏதாவது வாக்குறுதி தருது நீங்க இன்னைக்கு கண்டிப்பா செய்யாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. திருமணம் உறுதி பெறக்கூடிய வகையில் திருமண பேச்சுகள், சுபகாரிய பேச்சுகள் சிறப்பாக கைகூடும் என்பதால் அது சம்பந்தமான முயற்சிகளையும் இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளலாம். மாணவர்களுக்கு உயர்கல்வி சம்பந்தமான வாய்ப்புகள் இப்பொழுது தேடி வருங்க. அதை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல ஒரு எதிர்காலத்திற்கான அடித்தளத்தை இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் தேவைப்பட்டால் உங்களுக்கு மிகவும் நெருக்கமான நம்பிக்கையானவரிடம் ஆலோசனைகளை பெற்று செயல்படுவது உங்களுக்கு காரியங்களில் வெற்றிகளை பெறுவதற்கு உதவிகரமா இருக்குங்க. இன்றைய நாள் மிக மிக இனிமையாகவே அமையும். சமூக நிகழ்ச்சிகளில் நீங்கள் குடும்பத்துடன் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஆனாலும் பழைய விஷயங்களை நீங்கள் இன்றைய தினம் யாரிடமும் பேசி வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். ஜாலியாக தான் பேசிட்டு இருப்பீங்க. அந்த நேரத்தில் உங்க பழைய விஷயங்களை நீங்க சொல்லி மற்றவங்களுக்கு அதனால வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அதை மட்டும் இன்றைய தினம் தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லதுங்க. எனவே கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். பொன்னான தினம் இன்றைய தினம். தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் தோள் கொடுத்து உதவக்கூடிய யோகம் இருக்குங்க. கைமாத்தா கொடுத்த பணம் மற்றும் பழைய வகை இல்லாமல் இன்னைக்கு வசூலாகக்கூடிய யோகம் இருக்கு. சிலர் புதுசா ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுத்தி கொள்றதுல, ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுல அதிகம் ஆர்வமா இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுதுங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கன்னிடுடே ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது கன்னிடுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி நமது வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ உங்களுக்கும் நல்ல பயன்கள் கிடைக்கும். தினசரி நம்ம ராசி பலன்களை பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமையும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக இருக்குங்க.
எனவே இந்த வீடியோ இப்பதான் நீங்க புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, இப்பவே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஏற்கனவே சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறவங்க நீங்க ஒரு செக் பண்ணிக்கங்க, அழுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு. பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா உங்களோட பார்த்துக்கங்க நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு எல்லோ கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க. மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் பெரியோர்களின் ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு செயல்படுவது நல்லது. கண்டிப்பாக புதிய மாற்றங்கள் உங்களது வாழ்வில் ஏற்படுத்திக் கொள்ள உங்களது குடும்ப உறுப்பினர் பெரியோர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. கல்வி சார்ந்த செயல்பாடுகள்ல இன்னைக்கு நீங்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. படிப்பில் ஆர்வமே இல்லாதவர்கள் கூட இப்பொழுது படிப்பில் அதிக ஆர்வம் செலுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுதுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் தொடர்பாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்திருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு தீர்ந்து மன நிம்மதி பெருகும் நாள். உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு நாளை இன்றைய தினம் அமைப்பெறுதுங்க. இன்றைய தினம் கால்நடைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க அதிகமாக ஈடுபடு செலுத்துவீங்க. நல்ல லாபகரமான சூழ்நிலையும் அதில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் இல்லறம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க. கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் பொன்னான தினம் இன்றைய தினங்க. அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கும் இன்று புதிதாக சில உயர் அதிகாரிகள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. மேலும் அவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்குங்க. நன்றி நண்பர்களே, நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் பட்டன் அழுத்தி விட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக் ஆகுது உங்க தயவுனால வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம், அது கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக பதிவிடலாம். மேலும் நம்முடன் எப்போதும் இணைந்திருங்கள். நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே, நீங்களும் பயன்பெறலாம். மீண்டும் நாளை தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.